ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ரிவ்யூ. 2 கேம் நடந்தது. சூப்பரா ஒரு டபுள் ஹெடர் நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் இந்தியா ஜிம்பாப்வே. வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் அந்த சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் பத்தி லைட்டா டச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்தியா கேமுக்கு போயிடலாம். டச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கேட்குறேன். அகமதாபாத்தில் பவர் பிளேயில் விக்கெட் கொடுத்தவன் மேட்ச் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஸோ அந்த வின் ஃபேக்டரை நீங்கள் டிக் பண்ணலன்னா இதை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. அதுக்கப்புறம் ராஸ்டன் சேஸ் உள்ளே வருவார் அப்படின்றது ரெண்டு பேருமே சொன்னோம், இல்லைங்கள. பட் ஐ தாட் இட் இஸ் கோயிங் டு பி இன் த பிளேஸ் ஆஃப் ஈதர் இவர் ரோமான் பவல் ஆர் பிராண்டன் கிங். ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க, லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்து அக்கீல் ஹுசேனை ட்ராப் பண்ணாங்க. ட்ராப் பண்ணிட்டு ராஸ்டன் சேஸை கொண்டு வந்தாங்க. கேட்டால் மேட்ச் அப் பண்ணுவாங்க. பேட்டிங் பவர் பிளே ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டரு 52 for 4. ஆஃப்டர் அவன் என்ன பண்ணான், டாஸை வின் பண்ணிட்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் வண்டி வண்டியாக விக்கெட் எடுக்கிற பிச்சில் முதல்ல ஓவரை கேசவ் மகாராஜ் கொடுத்தான். அவன் 2 ஓவரில் 29 for no loss இருந்துட்டு 52 for 4 in 6 overs. சவுத் ஆப்பிரிக்கா 69 for no loss in the first 6 overs. கடைசி 6 ஓவரில் ரன்னே நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னோம். 109 for 7 இருந்த வெஸ்ட் இண்டீஸ் அங்கேருந்து 67 for 1. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா ஒன்லி பேட்டர் 2.1 overs 22 for no loss. இதுக்கு மேலே இதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு அகமதாபாத்தில் இப்போ இவங்கெல்லாம் நிறைய மேட்ச் ஆடி இருக்காங்க, நிறைய மேட்ச் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்றத. அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணாமல் ஓகே நீ வந்து பேட்டிங் ஆடுறங்கும் போது இமேஜின் வெஸ்ட் இண்டீஸ் would have scored 45 for 1 in 6 overs. They would have scored 220. I'm telling you again, they should have scored 220. Correct. அந்த மாதிரியான ஒரு கட்டாந்திர பிச் இது. அந்த 6 ஓவரில் அவங்களுக்கு கேம் போச்சு. தே காட் them to a respectable score which was eased through பை சவுத் ஆப்பிரிக்கா. அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஜேசன் ஹோல்டர் நல்லா ஆடுவாருன்னு நீங்கள் சொன்னீங்க, நல்லா ஆடல. அவர் எக்ஸ்ட்ராடனரியாக ஆடினார். அவரும் முரட்டுக்காலையும் வந்து சூப்பராக எடுத்துன்னு வந்தாங்க. எனக்கு தெரியும் இந்த 206 வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்கும்போது 177 அந்த போலிங்கை வச்சுன்னு தே காட் நோ சான்ஸ்னு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ் ஐ ப்ரெடிக்டட், ஆஸ் யூ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான், ஐ ப்ரெடிக்டட் சொல்லக்கூடாது, ஆஸ் யூ ப்ரெடிக்டட் 1. அதனால வந்துட்டு தே வில் பி த ஒன்லி டீம் விச் வில் பி கோயிங் டு செமிஃபைனல்ஸ் அன்பீட்டனு. இப்போ நீங்கள் வந்துட்டு அடுத்த மேட்சுக்கு என்ன கெயிட் பண்ணுங்க, மெயின் மேட்சுக்கு வரலாம். அடுத்த மேட்ச் மெயின் மேட்ச் அப்படின்னு சொல்லி இந்தியா கிரஷிங் ஜிம்பாப்வே. இது ஒரு எக்ஸ்பெக்டட் மேட்ச் அப் தான். இந்தியா எப்படியுமே கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். பட் சென்னை பிச்சில் 256 அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் ஆடினாங்க இந்தியா. சூப்பர் சேஞ்ச். முதல் தடவை ஒரு 48 ரன் ஓப்பனிங் ஸ்டாண்ட் வந்திருக்கு. முதல் டிக்கு. ரெண்டாவது டிக்கு அபிஷேக் சர்மா, மோஸ்ட் அவைட்டட் 50 இன் திஸ் வேர்ல்ட் கப். ரெண்டாவது டிக்கு சஞ்சு சாம்சன் காட் ஆஃப் டு வெரி வெரி குட் ஸ்டார்ட். பட் ஆனா ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்துட்டு அதை பெருசா கன்வெர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கும் போது கரெக்டா தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன பீடா? This was a very complete clinical game for India going into Super 8. அடுத்த கேம் வெஸ்ட் இண்டீஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன அவங்களுக்கு தேவையோ அவங்க தட்டுல அது கரெக்டா இருக்கு. இப்போ எல்லா ரெசிபி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் சமைச்சது வந்து கரெக்டா இப்போ வந்திருக்கு. இந்த டிஷ் கரெக்டா செட் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடா? ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இந்த பிச்சில் எவ்வளோ சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இல்லை நான் சொல்லட்டுமா? 192. 182. ஜிம்பாப்வே எவ்வளோ அடிச்சாங்க? 182. ஜிம்பாப்வே எவ்வளோ அடிச்சாங்க? ஜிம்பாப்வே 180. ஆமா, ஆஃப் பண்ணிட்ட 184. ஓகே, 184 எப்படி அடிச்சாங்க? இவங்க விளையாட்டு காமிச்சு சிவம் துபைக்கெல்லாம் பவுலிங் கொடுத்து 2 ஓவர் 46 கொடுத்து அடிச்சாங்க. ஓகே, இஃப் எனி ஒன் சீயிங் த பிச் சேயிங் தட் இட் இஸ் அ பேட்டிங் பாரடைஸ் 256, ஐ பெக் டு டிஃபர். ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். இட்ஸ் நாட் அ 256 பிச். விட்டு அலைஞ்சது பாருங்க ஹர்திக் பாண்டியாக்கும் ஹர்ஷதீப் சிங்க்கும் நியூ பால்ல. இப்போ இவங்களுக்கு என்னன்னா லக்கி, எனக்கு சர்ப்ரைசிங்லி அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் நெகட்டிவா போட்டாரு. 100 கிலோமீட்டர் 98 கிலோமீட்டர் போடியா மேல 255 ரன்னு 256 ரன்னு டிஃபெண்ட் பண்றீங்க போடியா மேல அப்படின்னு. அதுல இன்னொன்று இது என்னன்னா, படிச்சு சொன்னது என்னன்னா, ஜிம்பாப்வே டாஸை வின் பண்ணா பேட்டிங் ஆடணும். ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சா இந்தியா வந்து போலிங் போடணும். சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டா இந்தியா ஷுட் ஆல்சோ வின் த டாஸ் அண்ட் பேட் ஃபர்ஸ்ட்னு இன்னொன்னு சொன்னோம். முசரபானி 4 ஓவர் 40 போலரு, பிராட் ஈவன்ஸ் 4 ஓவர் 40, சிக்கந்தர் ரஜா ஓவருக்கு 10 ரன்னு, எங்காரவா 4 ஓவர் 40,
ஒரு bowler who should at least bowl 4 overs for 30 runs in this pitch, that is வெல்லிங்டன் மசகட்ஸா அப்படின்னு கிராம் கிரீமரை சொன்ன மாதிரியே உக்காத்தி வச்சாங்க. உக்காத்தி வச்சுட்டு அந்த மப்போசாவை கொண்டு வந்தாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இதெல்லாம் டிஃபைன் அவர் வேற சொல்றாரு இதுல டாஸ் முடிச்சோடனே, we have made one tactical change, we are bringing in மப்போசா in place of கிராம் கிரீமர். கிராம் கிரீமரே ஆடிந்தா கூட ஓகே இருந்திருப்பேன் நான். அதாவது நீங்க எப்படி இருக்கணும், ஒரு மார்ஷல், ராபர்ட்ஸ், கார்னர், ஹோல்டிங் அப்படின்னா கரெக்ட் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு நான் இடிக்கிறேன் அப்படின்னு. எங்கரவா முசரபானி, பிராட் ஈவன்ஸ், மப்போசா வச்சுன்னு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா டாஸ் வின் பண்ணி நீ போலிங் போடுறியோ, உனக்குலாம் என்ன படிப்பினை கொடுக்க முடியும்? இதே அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிந்தாலும் ஃபர்ஸ்ட் கேஸ் 170 அடிச்சிருப்பாங்க. தே வுட் ஹவ் நெவர் ட்ரெம்ட் ஆஃப் ஈவன் டிஃபெண்டிங் இட். இந்த மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, ஒரு மேட்ச் ஜெயிக்க மாட்டாங்க ஜிம்பாப்வே. They have got through to Super 8. They will not win a single game. 92-8 எட்ஜ் கொடுத்தவரை நீங்க என்ன சொன்ன, 92-8 சவுத் ஆப்பிரிக்கா திருப்பி ட்ராப் பண்ணுவான் அவங்கள. இவ்வளவுதான் அவங்களோட ஸ்டாண்டர்டுங்கும் போது நீ என்ன பண்ணும், டாஸ் வின் பண்ணி ஒரு 170 அடிச்சிருந்தாங்கன்னா they would drag the game to 17. They would have got out with respectability. இப்ப whole world is saying in 40 overs they have conceded more than 500 runs. எனக்கு யோசிச்சு பாருங்க, 2 மேட்ச்ல 500 ரன். அந்த மப்போசாவோட ஓவர் தான் மொமெண்டமே திருப்பிச்சு 23 ரன். பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, சஞ்சு சாம்சன் unfortunately didn't flourish after a great start. Accepted, point taken, but he played for the sake of the team. He wanted to attack and he looked very good. First time பாக்குறேன் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு, தூக்கி ஆஃப் சைட்ல உங்களுக்கு வைடு லாங் ஆஃப் மேல ஒரு 6, பெருசா ரன் அடிக்கலையே ஒழிய 9 பால் தான் இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பே வந்திருக்கு. அப்படிங்கும் போது when opener is scoring 24 of 15, நிறைய பேர் எப்படி மல்லு கட்டுவாங்கன்னா ஜிம்பாப்வேவோட அப்படின்னு. இந்த ஜிம்பாப்வே தானே வந்து ஆஸ்திரேலியாவையும் ஸ்ரீலங்காவையும் ஜெயிச்ச போது எல்லாம் குதிச்சிங்க. இப்ப இவர் 24 ரன் 15 பால்ல அடிக்கும் போது விருப்பு வெறுப்புகள் அப்படின்றது இருக்கக்கூடாது. India has done better in the opening combination in form of Sanju and Abhishek. That is a reason when I said Sanju has to come, Sanju has to open the batting to see fortunes change. Okay, to an extent the fortunes have changed. They got a 40-run partnership, 30-run partnership. That is a lot better than being 5 for 1, 6 for 2, 7 for 3. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டார் அபிஷேக் சர்மாக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு. என்ன சொன்ன, அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் போயிடு. அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப் போனீங்கன்னா அவ்வளோ ஒய்டா போடுறதுக்கு யோசிப்பான், ஸ்ட்ரெயிட்டா வருவான், லெக் சைட்ல ஓப்பன் அப் ஆகும்னு. இன்னைக்கு அவர் ஆடின ஒவ்வொரு பாலையும் பாருங்க, இஸ் பேக் புட் அப் வெல் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் அண்ட் ஹி வாஸ் கெட்டிங் க்ளோசர். ஒரு சில்க் அண்ட் டச் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு 6 அடிச்சாரு, அதுக்கப்புறம் 2-3 ஷாட் அடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கெயின் மோர் கான்ஃபிடன்ஸ். யூ காட் அ ராலிக்கிங் ஸ்டார்ட், யுவர் 1 down. அந்த பக்கம் இஷான் கிஷன் ஆடிட்டு இருக்காருங்க போது அப்ப என்ன பண்ணிருக்கணும், எப்படி மேட்ச் நீ ஜெயிக்க போற, நீ ஆடினா 130 நாட் அவுட். யூ ஷுட் ஹவ் கண்டினியூட் rather than slogging and cut out if you are in fine flow. இப்ப அந்த 5 மேட்ச் ஒரு எல்லா மேட்சும் ஒரு 30-40 அடிச்சிருந்தாருன்னா இப்ப அவுட் ஆகிறத பத்தி நான் குறை சொல்லிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கில்லாடித்தனமா ஆடி ஒரு 100 கன்வெர்ட் பண்ணோம். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க, சிவம் தூபேவை நீங்க பின்னாடி இறங்குறீங்க, திலக் வர்மா தான் பின்னாடி வரணும் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் இப்ப திலக் வர்மாவால என்ன பண்ண முடியும்ன்றத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யோசிக்காம நான் எதையுமே பேச மாட்டேன். திலக் வர்மா ஒரு டபுள் கியர் பிளேயரு. சிவம் தூபே மாதிரி ஸ்கோர் போர்டுக்கு அடிக்கக்கூடிய பவர் ஹிட்டர் அவர் கிடையாது. ஆனா 15 பால்ல 38 ரன் இங்கேயும் அங்கேயும் கேப்ல அடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் அவரு. நான் எப்படி வச்சுப்பேன்னா, நம்பர் 5ல திலக் வர்மா வச்சுட்டு 6 and 7 குங்ஃபு பாண்டியாவும் 6 தூபேவையும் நான் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் என்ன காப்பாத்துறதுக்கு அக்ஷர் பட்டேல். திஸ் இஸ் த ரைட் திங் டு ஹேப்பன் பிகாஸ் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் ஸ்லாக் ஃப்ரம் 16th ஓவர். தட் இஸ் கால்ட் பிளைண்ட் ஹிட்டிங். ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடியே 11வது ஓவர் 10வது ஓவர்னா இட் ஹாஸ் டு பி திலக் வர்மா. திலக் வர்மா இஸ் குட் எனஃப் டு சேஞ்ச் கியர். திலக் வர்மா இஸ் குட் எனஃப் டு ஹிட் போத் சீமர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேம் ஃபார் இந்தியா. அதுதான் நான் சொன்னேனே, இப்ப நான் இன்னைக்கு ஹெட் கோச்சா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன், கிழிச்சு போட்டிருப்பேன் அந்த நெட் ரன் ரேட். இதை வச்சு இன்னைக்கு நீ என்ன மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறேன்னா அடுத்து வர்ற ஆப்பனன்ட்டு உன்னை பார்த்து பயப்படணும்.
அதை விட்டு அவன் இங்க தோக்கணும் இவன் இங்க தோக்கணும். திஸ் இஸ் நாட் த ரைட் வே ஃபார் இட் டு கோ தேர் அண்ட் பிளே த செமிஃபைனல், progress further and win the cup and defend the T20 World Cup again. எவன் குறுக்க வந்தாலும் சரி தள்ளிட்டு போயினே இருக்கணும். அந்த மென்டாலிட்டி தான் ஆடணும். அந்த மென்டாலிட்டி ஆடினாங்க. பட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட் வித் த வே இந்தியா போல்டு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்னன்னா அந்த மாதிரி எடுத்துக்காதீங்கன்ற. எதுக்காக சிவம் துபேக்கு நீங்க போலிங் கொடுக்குறீங்க? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட், இஸ் தேர் a need here for him to bowl? ஓகே, ஒரு 100 ரன் மேல நீங்க ஜெயிச்சிருக்கலாம். நெட் ரன் ரேட் இஸ் நெவர் கோயிங் டு பி பிக்சர் பிகாஸ் கோயிங் டு பி ஷூட் அவுட் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அக்ஷர் பட்டேலுக்குலாம் என்ன சொல்லணும்? அவர் அட்வைஸ் பண்ண சூரியகுமார் யாதவ், மேல போடு, தைரியமா போடு, 256 ரன் நம்ம டிஃபெண்ட் பண்றோம், கொல்கட்டாவில் நம்ம ஆட போறோம் தெரியல. ட்ரெடிஷ்னலா கொல்கட்டா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணோம். ஆனா இந்த எடிஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தூக்கி மேல போட, அடிச்சா பரவாயில்லன்னு பியூட்டிஃபுல்லா பிரையன் பென்னட்டை பிக் பண்ணீங்க. இது அவர் சாலிட் பிளேயர் ஆடுவார்னு அவரு ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். என்னோட ரோலே 256 இருந்தாலும் சரி டார்கெட்டு, ஐ வாண்ட் டு பிளே த வே ஐ எம் நோன் டு அப்படின்னு சொல்லிட்டு 12 ஓவர் வரைக்கும் ஒரு கிளாஸை காமிச்சார் பாருங்க. ரியலிஸ்டிக்கா இருக்கணும் லைஃப்ல. ஆர் யூ கோயிங் டு சேஸ் 257? யூ ஆர் நாட் கோயிங் டு சேஸ் 257. எஸ், the margin of defeat is only 72 runs, but at least they had some respectability thanks to his unbeaten 97. Magnificent ஆனாரு, எந்த சந்தேகம் கிடையாது. ஹர்ஷதீப் சிங் வேற லெவல்ல போட்டாரு, பும்ரா சூப்பரா போட்டாரு. அக்ஷர் பட்டேல் வாஸ் நாட் பேட், பட் ஒன்னு தூக்கி போட்டிருக்கலாம். வருண் சக்கரவர்த்தியும் நல்லா போட்டாரு. இதுல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா. இந்தியா will go with pile of confidence when they take West Indies on the shootout game. Vicky, please add all your thoughts. இல்ல அதான் பிடாக், இந்தியாவோட பேட்டிங்க பார்க்கும்போது இன்னைக்கு என்னமோ டெப்த் இன்னும் பயங்கரமா இருக்கிற மாதிரி இருந்தது பேட்டிங்ல. ஒண்ணு ரன் அடிச்சதுனால நான் சொல்ல வரல, இந்த பொசிஷன்ல வர்ற பிளேயர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நானுமே அதை ஃபீல் பண்ணேன். ஒண்ணு சிவம் துபே அமைச்சிருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் திலக்கோட பிளேஸ்ல. பட் ஆனா அவர் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இஸ் ஜஸ்ட் 16 பால்ஸ் 44, 4 6 3 4. இதுக்கு மேல சிவம் துபே வந்திருந்தாலும் இதே மாதிரி ஒரு இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணிருப்பாரு. பட் getting Tilak getting runs is very very important for India. This might definitely ஒரு செமிஃபைனல் கேம் டக்குன்னு ஒரு 2 விக்கெட் விழுதுன்னா திலக் அந்த கான்ஃபிடன்ஸ்ல போய் அடிப்பாரு. அடிக்கணும்னு அடிப்பாரு, அமுக்கி ஆடி கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போய் பாண்டியாக்கும் சிவம் துபேக்கும் லான்ச் பேடை செட் பண்ணி கொடுப்பாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொன்னது நானும் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு see பிரையன் பென்னட் playing the way he is playing. ஏன்னா விக்கெட்டே விடாம கஷ்டப்பட்டு ஆடினாங்க, அந்த பவர் பிளேவை எடுத்துன்னு போனாங்க. தேவர் ஜஸ்ட் ட்ரைங் டு பிளே நார்மல் கிரிக்கெட். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி செட் பண்ணா எப்படி செட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஆட பார்த்தாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் தேர் நாட் கோயிங் டு சேஸ் 250, பட் ஆனா the way they played and பிரையன் பென்னட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்றாரு, கியர்ஸ் அடிக்க பாக்குறாரு, சிவம் துபே அடிச்சாரு. சோ இதனால how good is this Brian Bennett's future is going to be in terms with Zimbabwe? ஒரு ஃபியூச்சர் கேப்டனா வரதுக்கு சான்ஸ் இருக்கா? அவரோட பேட்டிங் நீங்க பாக்குறீங்க, how good is he, Pidog? Is he able to change gears and next level போறதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? மீனிங் ஒரு டீமை தனியா எடுத்துன்னு போறதுக்கு. இப்ப சிக்கந்தர் ராணா தான் ஃபேஸ் ஆஃப் ஜிம்பாப்வேன்னு இருக்கிற மாதிரி பிரையன் பென்னட் ஃபியூச்சர் ஃபேஸ் ஆஃப் ஜிம்பாப்வே ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா? இதே இந்த பிரையன் பென்னட் ஒரு இந்தியாவுக்கோ ஒரு ஆஸ்திரேலியாவுக்கோ இங்கிலாந்துக்கோ ஒரு சவுத் ஆப்பிரிக்கா தெளிவா தெரிவாரு. Because you are part of the team which is winning. இப்போ இன்னைக்கு அவர் அடிச்ச 97 is an extraordinary knock. In my opinion, is a match winning knock. Opening the batting, carried the bat throughout the innings. But ended in a crushing loss அப்படிங்கும்போது தெரியவே தெரியாது. இஸ் டெக்னிக்கலி வெரி சவுண்டு. ரெண்டாவது இஸ் ஃபாலோவிங் இஸ் ப்ளூ பிரிண்ட். என்னோட ப்ளூ பிரிண்ட் இதுதான். ஐ எம் கோயிங் டு டேக் சம் டைம், டேக் பேட் அண்டில் 12 overs and then I am going to explode playing proper shots. That is the first sign of a cricketer going to shine in a very very bigger way அப்படின்னு. இப்போ இதே ஒரு பெரிய டீம்ல இப்போ ஹாரி ப்ரூக் ஃபெயில் ஆனே இருந்தாரு, ஒரு 100 ரன் அடிச்சாரு. அவர் அடிச்ச 100 ரன் 165 சேஸ் தான் ஜெயிச்சுட்டாங்க. இதே இவங்க போலிங் ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு 190க்கு இந்தியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொன்ன ஆவரேஜ் இன்னிங்ஸ் ஒரு 182. அண்ட் இமேஜின் பிரையன் பென்னட் ஆஸ்திரேலியாவோட அவங்க ஜெயிச்சாங்க. அவர் ஆடின அந்த 69 நாட் அவுட் எல்லாரும் என்ன கொப்பரையில போட்டு வருத்தாங்க. இப்ப கடைசி வரைக்கும் 56 பால் 69 ரன் அடிக்கிறான் பாருவா அப்படின்னு. பட் ஹவு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் வாஸ் தட் ஒன்லி வாஸ் நோன் அட் த எண்ட் ஆஃப் த கேம். அப்படிங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி இஸ் வித் த டீம் which is not going to beat many teams in future unless otherwise they get more Brian Bennetts in my opinion. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, the confidence is the key for a player. ஓகே, இப்ப திலக் வர்மா மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு நம்பர் 5ல போறாரு, அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா இதுக்கு தான் தூபாய் இறங்கணும்னு சொன்னேன் அப்படின்னா அந்த ஒரு பயம் அவருக்கு வந்துடும். இப்ப சஞ்சீவ் சாம்சன் அவுட் ஆயிட்டு டக் அவுட் போனோடனே எல்லாருமே ஹை ஃபை கொடுத்தாங்க அவருக்கு. பிகாஸ் தே ஃபீல் தட்
they feel that Sanju Samson has done his job with perfection. இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரீ ஆடினாங்க. எப்படி ஃப்ரீ ஆடினாங்க? there was a partnership between Sanju Samson. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, சஞ்சு சாம்சன் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அபிஷேக் சர்மா பிளேடு செகண்ட் பிடில். ஓகே, கரெக்ட். அவர் அவுட் ஆன உடனே அபிஷேக் சர்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்ச உடனே இஷான் கிஷன் பிளேட செகண்ட் பிடில். இன்ஸ்பைட் ஆஃப் தட் இந்தியா காட் 18 பவர் பிளே. இதுதான் லாஜிக். So when you get to 90 for 1, when you get to 90 for 1 in 8 overs, that is what exactly India was lacking. They were under pressure all the time. They tried to play the shots all the time like what West Indies did. இன்னைக்கு இந்தியா அதை பண்ணல. ஒருத்தன் அடிக்கும் போது ஒருத்தன் பொறுமையா ஆடினா, ஒருத்தன் இன்னொருத்தன் அடிக்கும் போது இன்னொருத்தன் பொறுமையா ஆடினா. That is going to be the blueprint moving forward, considering Akshar Patel coming at number 8. If India can build on partnership, small partnership, 25 பால் 25 பால் 25 பால் 25 25 சொன்னா 75 பால் 75 பால்னா உங்களுக்கு 12.3 overs, you are 3 down. If India is 3 down after 12.3 overs, I am telling you, India is going to get 200 against any attacker. இந்த blueprint தான் அவங்க எடுக்கணும். Gambhir should give confidence to Sanju. Gambhir should give confidence to Akshar Patel. Gambhir should also give confidence to Tilak Verma. India looks favorite when they take on the West Indies in Kolkata this Sunday. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டு டீமும் பேட்டிங் கடவுத் கஜன்கள், அதுல சந்தேகமே கிடையாது. If you see West Indies bowling on one plate and India is bowling on one plate, India's bowling is far superior. India will go with a massive wedge when they take on West Indies on Sunday. I'm not taking this for granted. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். India will be favorites to beat West Indies. They got their combination right. They have to stick on to this combination the rest of the tournament. No matter who fails, no matter who succeeds. Please, you add your final thoughts because you try and stump me again. டெஃபினெட்லி இந்த கண்டிஷன்ஸ் வைஸ் இதே காம்பினேஷன் ஆடினாலும் ஓகே தான் சொல்றீங்களா பீடாக்? தே ஆர் கோயிங் டு பிளே இன் கொல்கட்டா. ஸோ திஸ் மைட் பி த சேம் கண்டிஷன்ஸ் ஃபேவரிங் வேர். சி அதுதான் சொல்றேன், இதுல வந்து பவரும் இருக்கு, கண்ட்ரோலும் இருக்கு, ஸ்டெடியா எடுத்துன்னு போற பிளேயர்ஸும் இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங், போலிங் லுக்ஸ் சூப்பர் ஸ்ட்ராங் பீடாக். ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ ஹர்திக் பாண்டியாவும் அந்த ரோல் எடுத்து பண்றாரு. விக்கெட் எடுக்கணுமா பவர் பிளே விக்கெட் எடுக்கிறாரு. ஹர்ஷ்தீப் சிங் பயங்கரமா போடுறாரு, 4 overs 24-3. ஸோ எல்லாருமே ஆர் ஜாயினிங் த பார்ட்டி அட் த ரைட் டைம் நினைக்கிறேன். ஒருத்தரா பீக் ஆயிட்டு இருக்காங்க அட் சம் பாயிண்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வருணோட பேக் யார்டு வந்து கேகேஆர் கிரவுண்டு. ஸோ அதனால ஹி வில் டெஃபினெட்லி பி லிக்கிங் ஹிஸ் லிப்ஸ் டு டேக் ஆன் வெஸ்ட் இண்டீஸ். அதுவும் அவர் அட்டாக்லாம் பண்ண ட்ரை பண்ணா மூக்கு மேல ராஜா நிறைய இருக்கு, நிறைய ஊஃபா கலப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நிறைய bowling பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியா வந்து ஆக்சுவலா வந்து இட்ஸ் மை திங், ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆர் கோயிங் டு டூ இஸ் தே வில் ட்ரை டு bowl ஃபர்ஸ்ட் பேசிக்லி. அண்ட் அந்த செமிஃபைனல்ஸ் போறதுக்கு முன்னாடி தே வில் ஜஸ்ட் டெஃபினெட்லி ட்ரை டு சேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் விக்கெட் மைட் கெட் பெட்டர் பேட்டிங் செகண்ட் இன் கொல்கட்டா ஆல்சோ. சூப்பரா இந்த கேமுக்கு வந்து நம்மளோட பீடாக் செக்மெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் தான், குவிக்கா ஒரே கொஸ்டின் தான் கேட்க போறேன். சூப்பரா ஒரு கொஸ்டினை கேட்டு முடிச்சிடலாம். இதுல வந்து பேர் மட்டும் எனக்கு தெரியல, பட் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரோட பேர் மட்டும் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹலோ பீடாக் அண்ட் பிளாஸ்ட் விக்னேஷ், a big fan. My question is not anything technical about cricket. I want to ask Pidok about 4 incidents. All incidents ஏதோ கேட்டிருக்காரு. 1, the 2017 Test series against Australia, Rabada demerit points incident, heated exchange between Warner and de Kock, AB de Villiers tweet and the sandpaper incident. I want to know about your experience watching this from the dressing room. ஒன்னு ஆன்சர் பண்ணுங்க. அதாவது நம்ம டிமெரிட் பாயிண்ட் கொடுத்து ரபாதாவை சாங்ஷன் பண்ணது வேற யாரும் கிடையாது, சுந்தரம் ரவி. எனக்கு ரொம்ப க்ளோஸு. நான் கிரிக்கெட் ஆடும்போது அவர் அம்பையரிங் பண்ணியிருந்தார், அவரு தான். நான் சொன்னேன், சார் இது வந்து ஆக்சிடென்டலு, வேணும்னே பண்ணல. அவர் போய் இப்படின்னாரு. ஆஸ்திரேலியன் ஆட்டிடியூட் உங்களுக்கு தெரியும். ஸ்டீவ் ஸ்மித் அவுட்டார கோவம் உடனே இப்படின்னாரு. உடனே பிசிக்கல் கான்டாக்ட் 3 டிமெரிட் பாயிண்ட்ஸ் சாங்ஷன்டுனாரு. நான் போய் ரவிட்ட போய் சொன்னேன், சார் கொஞ்சம் இது பண்ணுங்க, நீங்க வீடியோலாம் பாருங்க. ஏய் எங்கிட்டலாம் நீ சொல்லாதரா, நான் பார்த்து வளர்ந்த பையன் நீ, டிமெரிட். நான் சொன்னேன், நான் அப்பீல் பண்ணுவேன். ஓ அப்பீல் பண்ணுவியா, பண்றா பார்ப்போம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், மேனேஜர் சொன்னேன் அப்பீல் பண்ணுங்க அப்படின்னு. 3 டிமெரிட் பாயிண்ட் கொடுத்துருவேன் அப்படி. நான் உங்களுக்கு நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் கொடுக்குறேன். ஜாவேத் மியாண்டர்டு, டென்னிஸ் லில்லி சண்டை போட்டது அதுலேருந்து நான் கொடுக்குறேன். ஐ வில் ட்ரை அண்ட் ப்ரூவ், கிவ் யூ பாயிண்ட்ஸு. நீங்கள் போங்க, நீ கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க கேஸை, நம்ம ஜெயிக்கிறோம் இதை அப்படின்னு. கோர்ட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, இது வந்து ஆக்சிடென்டல், நீங்கள் வந்து இது வந்துட்டு 1 டிமெரிட் பாயிண்ட் நீங்கள் கொடுக்கலாம், அதனால் நீங்கள் 3 டிமெரிட் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாங்ஷனை ரிவர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் என்னன்னா உங்களுக்கு கிரிக்கெட் ரூல் என்னன்னா,
physical contact with the opposition player attracts 3 demerit points. Will be suspended for a game straight away. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. ஓகே, அப்படிங்கும்போது தேர் வாஸ் அ பிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் ரபாதா. ஸோ அவர் அவுட் ஆயிட்டு இப்படி வாக் பண்றாரு, அவரை பார்க்காம இப்படி போயிட்டு இப்படின்னாரு. ஸோ அப்போ என்னாச்சு, உங்களுக்கு ஷோல்டரில் பட்டுச்சு. அவர் ஸ்டீவ் ஸ்மித்தை பார்க்க கூட இல்லை. அந்த ஆத்திரத்தில் ஸ்டீவ் ஸ்மித்தோட ரியாக்ஷன் அப்படி வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு சாங்ஷன் அப்படின்ட்டாங்க. அது ஒரு பயங்கர இதுவாக போச்சு. ராத்திரியெல்லாம் தூங்காம பண்ணி வி காட் இட் பேக். இன்னொன்று சொல்லலாம், இந்த வார்னர் அண்ட் டிகாக் இன்சிடென்ட். ஸ்லெட்ஜிங்ன்றது கிரிக்கெட்ல அலௌடு, பட் டு என் எக்ஸ்டென்ட். என்ன மாதிரிலாம் ஸ்லெட்ஜிங் நான் கிரிக்கெட் ஆடும்போது அழுதுருவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி ஸ்லெட்ஜ் பண்ணுவேன் நான். ஓகே, நான் அந்த மாதிரி ஸ்லெட்ச் பண்ணுவேன். ஏன்னா பெக் பாரோ ஸ்டில் வின் அந்த மாதிரின்னு. ஐ டிடன்ட் லைக் வாட் ஐ டிட் நவ் வென் ஐ ரிவைண்ட் பேக். ஐ குட் ஹவ் பிஹேவ்ட் பெட்டர். பட் ஸ்லெட்ஜிங்ன்றது இம்பார்ட்டன்ட்டு. பட் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, விச் ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் இன் ஹியர். ஓகே, ஸோ அவர் பேட்டிங் ஆடும்போது டப்புன்னு அடிச்சுனே இருந்தார். வார்னர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார். வார்னர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண குவிண்டன் டி காக் திருப்பி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டீ பிரேக்கில் அந்த இதுக்கு நடந்து வராங்க. நான் வெளியில் வரேன், அப்போ தான் நான் வெளியில் வரேன் காஃபி குடிக்கிறதுக்கு. அப்படி வெளியில் வரேன், 2 பேர் அப்படி நின்றுட்டு தேர் அபவுட் டு கேட்ச் ஈச் அதர் அண்ட் ஃபைட். 2 பேரும் அப்படியே சட்டை பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்க. அப்புறம் போய் எல்லாம் ஓடி போய் 2 பேரையும் பிரிச்சு விட்டோம். பிகாஸ் ஆஃப் த கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் they both exchanged among themselves, which was initiated by Warner. குவிண்டன் டி காக்கை பற்றி எனக்கு தெரியும். நான் எப்பவுமே வந்துட்டு இவன் மேலே தப்பு அப்படின்னா மேலே தப்புன்னு சொல்லிடுவேன் நான். குவிண்டன் டி காக்கெலாம் ஸ்லெட்ஜ் எல்லாம் யாரையும் பண்ணவே மாட்டார். அவர் விக்கெட் கீப்பர் வந்து எதுவுமே பண்ணவே வால் பால் அப்படின்றார். அவர் தவிர எதுவுமே சொல்ல மாட்டார். என்ன அடிச்சாலும் இப்படி இருப்பாரு ஒழிய எதுவுமே சொல்ல மாட்டாரு. மேட்ச் தோக்கும் போது சரி, தங்கமான பையன் குவிண்டன் டி காக். பட் நீங்க வாய் கொடுத்தீங்கன்னா அவர் திருப்பி கொடுத்துருவாரு போது இட்ஸ் வாஸ் இனிஷியேட்டட் பை வார்னர். பட் அதான் நான் சொல்றேனே, இஸ் அலவுட் டு ஸ்லெட்ஜ். கிரிக்கெட்ல நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்கும். டேல் ஸ்டைன் நிறைய பண்ணுவார். அதை நான் இல்லைன்னு சொல்ல, டேல் ஸ்டைன் நிறைய பண்ணுவாரு. அப்படியே மூஞ்சிக்கிட்ட வந்துட்டு அதெல்லாம் பண்ணுவாரு. பட் ஆஃப் த ஃபீல்ட் டேல் ஸ்டைன் மாதிரி ஒரு பத்திரமாத்த தங்கத்தை நீங்க பார்க்க முடியாது. பட் யூ ஷுட் நோ ஹவு டு லிமிட் யுவர் லாங்குவேஜ். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, தட் இஸ் வெரி ராங் ஆன் த ஆப்போசிஷன். அதுக்கப்புறம் டெம்பர்ஸ் பிளேடு, அதுக்கப்புறம் என்னாச்சு சாண்ட் பேப்பர். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த போர்ட் எலிசபெத்தில் பார்க்குறேன். இப்போ நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, டிகிரி ஆஃப் ரிவர்ஸ் ஸ்விங்கு அது இது என்னென்ன அவ்வளோ கண்டிஷன்ஸை படிச்சுட்டு போவேன். அந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஸ்விங்கு நான் பார்த்ததே கிடையாது. அதான் சொன்னேன், ஆஷி மாம்லாட்டி ஏபிடியும் அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் நில்லுங்க, இவ்வளோ ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது பாலு. ஸோ அவங்க உள்ளதான் போடுறாங்க, வெளியே எடுத்துன்னு போட மாட்டேன்றாங்க. இந்த கண்ணிலேருந்து பாலை பார்த்தீங்கன்னா பிளைண்டாக விட்டுருங்க. உள்ள வர்ற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே பேட்டுக்கு முன்னாடி, அதை நார்மலாக சொல்லவே மாட்டேன், பேடை வந்து பேடுக்கு முன்னாடி எடுத்து பிளாக் பண்ணினே இருங்க, என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தான் எங்கள் மேனேஜர் கேட்டார், என்ன பாய் நம்ம போலிங் போட்டால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அவனடா நான் பாம்பு மாதிரி போகுது பாலு என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வந்து ரவியை கேட்டேன், சார் கொஞ்சம் பாலை கொஞ்சம் நான் பார்க்க முடியுமா அப்படின்னு. எதுக்குடா உனக்கு அப்படின்னாரு. சார் பார்க்கணும் சார், கொஞ்சம் காமிங்களேன் சார் அப்படின்னு. இந்த பார்த்து தொலை, கையெல்லாம் கொடுக்க மாட்டேன், இங்கே பாரு அப்படின்னாரு. பார்க்கறேன், ஒரு பக்கம் வந்து அணில் கடிச்ச மாம்பழம் மாதிரி இருக்கு பாலு. என்ன சார் இப்படி இருக்கு அப்படின்னு. என்ன எதுக்கடா கேட்குறான், அவன் ஷைன் பண்றான், என்னெல்லாம் கேட்காதன்றாரு. பார்த்தா அணில் கடிச்ச மாம்பழம் மாதிரி இருக்கு பாலு. நான் உடனே என்ன பண்ணேன், சார் நாங்கள் போட்ட பாலை நீங்கள் காட்ட முடியுமான்னு. ஏய் எனக்கு வேலை இருக்கு, நான் வேலைக்காரன் இல்லை அப்படின்னாரு. கரெக்டு தான் அவர் சொன்னது. சார் அதை மட்டும் கொஞ்சம் காட்டுங்க சார் அப்படின்னு. பார்த்தா அதுக்கும் இதுக்கும் ஒரு சப்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கு. உடனே தான் நான் போய் எங்கள் போலர்ஸ் கேட்டேன், ஏன்னா நீங்கள் ஷைன் பண்ணுறீங்களா இல்லையா பால். ஆமாம் ஷைன் பண்ணினே தான் இருக்கும். ஏன்னா அவன் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அணில் கடிச்ச மாம்பழம் மாதிரி இருக்கு, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் தான் ஏதோ யோசிச்சேன், இல்லை வேற ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா, எப்படி இவ்வளோ ரஃப் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு அப்படியே பார்த்துனே இருக்கேன். பால் வந்து வார்னர் தான் வந்து பாலை ஷைன் பண்ணுவார். ஓகே, வார்னர் வந்து மிட் ஆஃப்ல நிற்கிறாரு, கையில் வந்து ஃபிங்கரில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. விக்கெட் கீப்பர் கிட்ட இருந்து ஸ்லிப் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு போகுது, ஸ்டீவ் ஸ்மித் கலிக்கு போகுது, கல்லிலேருந்து பாயிண்ட் பேங்க்ராஃப்ட் கிட்ட போகுது. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், பேங்க்ராஃப்ட் கிட்ட பால் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட கொடுக்குறாரு, ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட திருப்பி வார்னர் பால் போகுது. பார்த்துனே இருக்கு, இதே நடந்துனே இருக்கு. உடனே என்ன பண்ணேன், எங்க மேனேஜர் கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஸ்பெஷல் கேமரா வந்துட்டு அந்த ஸ்லிப்பு கல்லி பாயிண்ட் அதுக்கு மட்டும் ஜூம் பண்ணி நீங்க வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு. எதுக்கு கேட்குறேன்,
நான் எதுவுமே யோசிக்காம பேச மாட்டேன், எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. சரிப்பா, நான் சூப்பர் ஸ்போர்ட்டை கேட்டு பார்க்குறேன், முடிஞ்சா இது பண்றான் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா, அப்புறம் தான் தெரியுது உள்ள சாண்ட் பேப்பர் வச்சு தேய்க்கிறாங்க, குப்புன்னு காமிச்சிட்டாங்க கேமரால. அதுக்கப்புறம் டேரன் லீமேன் அதை பார்த்துட்டு வாக்கி டாக்கில சொல்றாரு, இப்ப நான் அந்த அஸ்வினோட இது பண்ண பாருங்க, அந்த முதல் இது மாதிரி, ஏய் ஆஃப் பண்ணு அப்படின்னு. அவரை சொல்ல, டேய் உள்ள வைங்கடா, உள்ள காமிக்கிறாங்கடா அப்படின்னு. பாக்குறேன் வெளில எடுத்து அப்படியே அந்த சாண்டு சமத்தையா ஜூம் பண்ணி காமிச்சிட்டாங்க, வச்சு சரசரன்னு தேய்க்கிறாங்க. காமிச்சு தப்புன்னு அந்த ஃபுட்டேஜ் எடுத்தேன், சார் இங்க பாருங்க இதுதான் பண்றாங்க இவங்க, இதனாலதான் பால் அணில் கடிச்ச இது மாதிரி மாம்பழம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அதை நாங்க சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, உடனே பார்த்த உடனே ஊரெல்லாம் கண்ட்ரி ஃபுல்லா பத்திக்குச்சு அப்படியே. அதுக்கப்புறம் தான் இதாச்சு. இது வந்து அதான் சொல்றேனே, ஒரு லெவலுக்கு மேல நீங்களே இவ்வளவு கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க, திடீர்னு பாக்குறீங்க நீங்க என்னென்னமோ ட்ரை பண்றீங்க, ஓடாத கிரீஸ் வரீங்க, விண்ட் இந்த மாதிரி இருக்கீங்க, இருந்து போடுறீங்க, உங்களுக்கு இவ்வளவு ஆகுது. ஏசல்வுட், கமின்ஸ், ஸ்டார்க், 3 கிரேட்டஸ்ட் போலர்ஸ் இந்த வேர்ல்டு, புத்து புத்து பாம்பு மாதிரி போகுது பால. ஒன் அந்த ஒரு செஷன் ஏபி டிவிலியர்ஸ் ஆம்லாம் 26 ஓவர்ல 59 ரன் நங்கூரா மாதிரி நின்ட்டாங்க. ஏபி டிவிலியர்ஸ்லாம் 26 ஓவர்ல 59 ரன் அடிக்கிறான்னு யோசிச்சு பாருங்க நீங்க. ஸோ அது வந்து அது எப்படின்னா, தோஸ் இன்சிடென்ட்ஸ் அந்த அந்த சீரீஸ்ல ஏகப்பட்டது நடந்தது. இவருக்கு நல்லா கேட்டாரு, டிமெரிட் பாயிண்ட் ரபாதா, அவர் திருப்பி வந்தாரு. அதுக்கப்புறம் ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச், இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச் டிகாக்கும் வார்னரும், செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரபாதா டிமெரிட் பாயிண்ட், மூணாவது மேட்ச் வந்து சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட். இட் வாஸ் இட் அண்ட் தென் on top of it you won the series. The Australia South Africa series is always one of the greatest rivalries everyone wanted to see. ஓ அப்படின்றது இது முடிஞ்ச உடனே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். எனக்கும் ஒரு இது, இப்போ நான் ஒரு பாலை பார்த்தேன், நீங்க இது பண்றீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். நார்மலா நீங்க தேய்க்கிறீங்களா, இல்ல ஏதாவது சப்ஸ்டன்ஸை போட்டு தேய்க்கிறீங்களா, ஆர்டிபிஷியலா அதை ரஃப் பண்ணிருக்கீங்களான்னு கண்டுபிடிச்சிருவேன். செம்ம கொஸ்டின் கேட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் ஹிம் ஃபார் மீ டு கோ பேக் 8 years பிஃபோர் அண்ட் சே செட் திங். சொல்லுங்க விக்கி. இல்ல செகண்ட் இதுல 4 லேயர் இருக்கு. ரெண்டாவது லேயர் கேக்குறேன், இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் சொல்லிட்டீங்க, செகண்ட் கொஸ்டின் அதுலயே டீன் எல்கர் ஸ்கோரிங் செஞ்சுரி அண்ட் ஆஸ்கிங் யூ டு ஷேவ் யுவர் மஸ்டாஷ். நீட் டு நோ த ரீசன் வை யூ நெவர் மேட் அ முஸ்டாஷ் லைக் தட் ஆஃப்டர்வர்ட்ஸ். இது வச்சிருந்தீங்களா இப்படி அப்படி ஹேண்டில் பார் புல்லட் பைக் மாதிரி, சிங்கம் சூர்யா மாதிரி? ஓகே, அவர் சொல்லிட்டே இருப்பாரு, இது பாரு இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சரிப்பட்டு வராது, அது ஆஸ்திரேலியாக்காரங்க வச்சுக்கிறது, நீ இங்க இருக்க சரிப்பட்டு வராது, மரியாதையே எடுன்னு. ஏய் போயா, எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். ஓகே, உனக்கு ஒரு பெட்டு, காலில் ஆடுறோம், பால் சும்மா சுருட்டு சுருட்டுன்னு பாம்பு மாதிரி திரும்பும், நீ 100 அடிச்சுட்டு அங்கேன்னு சொல்லு, நீ சொன்ன அடுத்த நிமிஷம் நான் வேலையை விட்டு போய் ஷேவ் பண்றேன் அப்படின்னு. இதான் ஒரே வழின்னா நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் செஷன்ல 100 அடிச்சுட்டு இப்படி காமிச்சாரு, எட்டு மீசையன்னு. அதுக்கப்புறம் போயிட்டு மீசையை எடுத்துட்டு வந்து உக்காடுறேன். அதுக்கப்புறம் அந்த பரத் சுந்தரேசன் வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு காட்டுறாரு, மேட்ச் நடக்கும் போதெல்லாம் தில்லு முள்ளெல்லாம் பண்ணா என்னங்க அப்புறம் இது ஒரு பக்கம் அப்படின்னு. அதுக்கப்புறமும் நிறைய வச்சிட்டு இருந்தேன் நான். ஐ லவ் ஹேண்டில் பார் புஷ். திரும்பி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சூப்பர். இன்னொரு கேள்வி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் டியூரிங் எஸ்ஏ வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட். அதாவது அப்ப எப்படின்னா, அப்ப விசா கிடைக்கல எனக்கு அந்த சீரீஸ் போது. தட் இஸ் மை லாஸ்ட் சீசன் வித் சவுத் ஆப்பிரிக்கா 2021. அப்படிங்கும்போது என்னன்னா, மேட்ச் அங்கேருந்து நடந்துட்டு இருக்கும், இங்கே உட்காந்துன்னு லைவ் ஃபீடை எடுத்து உட்காந்துன்னு மேட்ச் அனாலிசிஸ் கிரவுண்டில் உட்காந்துன்னு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் ரிலே பண்ணுவேன். பட் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தட் வாஸ் சீசன் வேர் அதுதான் என்னோட லாஸ்ட் இது. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா சீரிஸ் ஹோம் சீரிஸ் முடிச்சுட்டு இங்கே வந்தபோது வி ஆர் டிராவலிங் டு பாகிஸ்தானு. அவங்க என்ன சொல்றது, விசா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வாங்க கஷ்டமாயிடுச்சு விசா அப்படின்ட்டாங்க. சரி நோ ப்ராப்ளமே, நான் இங்கேருந்தே வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே ஒர்க் பண்ணேன். பட் வாட் எவர் இட் இஸ், டீமோட இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணுறது இது மாதிரி இருக்காது விக்கி. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் மை 12 years of tenure with South Africa. I am what I am because of cricket South Africa. அந்த நன்றியை மட்டும் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அதனாலதான் டெய்லி மண்ணே கொம் அப்படின்னு ட்வீட் போடுறதுக்கு காரணம் அதுதான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த நன்றியை மறக்கவே மாட்டேன். சூப்பர். கடைசி கொஸ்டின் கேட்டிருக்காரு, யூ ஹேவ் நெவர் ஷேர்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ஒர்க்கிங் இன் பிபிஎல். இட் வுட் பி கிரேட் இஃப் யூ ஷேர் அபவுட் தட். பீன் a huge fan since the first video of this channel. அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? அதாவது 2018 I was with சவுத் ஆப்பிரிக்கன் டீம். ஃபிளெமிங் வந்து மெல்பர்ன் ஸ்டார்ஸோட ஹெட் கோச்.
ஸோ அவர் அதான் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி நீ வான்னு, எனக்கு என்ஓசி கிடைக்காது ஃபிலம், நான் பேக் எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணால் உனக்கு ஓகேவா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளமே. பேக் எண்ட்லேருந்து நீ என்ன பண்ண, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லா டீமுக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், பேட்டிங் மாடியூல் தனியாக, bowling மாடியூல் தனியாக, வென்யூ மாடியூல் தனியாக, நான் சொல்கிறேன் பாருங்க வின் ஃபேக்டர், அது எல்லாத்தையும் ஃபுல்லாக நீ அமிச்சா போகிறோம், கேட்டுப்பாரு என்ஓசி கொடுக்குற மாதிரி இருந்தா, இல்லைன்னா இது பண்ணு. பட் ஃபார் மீ கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதனால நானே ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. பட் ஃபிளெமிங் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால வி டிட் தட். என்ன நடந்தது, 6 ரன்ல தோத்தோம் ஃபைனல்ஸ். ஸோ it was wonderful working with a guy like Stephen Fleming, ஒரு cool hearted guy, ஜாலியா இருப்பாரு. I worked with him in T10 League, I worked with him in JSK, I worked with him in Big Bash, I worked with him in Pune Super Giants. Had a very good relationship with him. I enjoyed working with him. அதான் சொல்லனே, அந்த 2021க்கு முன்னாடி, கோவிடுக்கு 20க்கு முன்னாடி ஒர்க் பண்ற எல்லா டீமும் பிளே ஆஃப்ஸுக்கு போகும், ஃபைனலுக்கு போகும், ஜெயிக்கவே ஜெயிக்காது. மனசு வருத்தமா இருக்கும், என்னடா அது நம்ம என்னடா தப்பு பண்ணோம், ஜெயிக்கவே முடியலையே அப்படின்னு. தெரியல, ஒருவேளை கடவுள் வந்து சம்டைம்ஸ் பீப்புள் காட் டெஸ்ட் யூ டு த worst ஆஃப் யுவர் எபிலிட்டி டு ஸ்டில் சே. இந்த கரப்பாம்பூச்சிக்கு எல்லா காலையும் நீங்க ஒடிச்சு எடுத்தீங்கனாலும் அப்படியே நீஞ்சி போய் வந்து உயிரோடு இருக்கும். அந்த மாதிரி உயிரோடு இருக்கியா அப்படின்னு கடவுள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியல. காட் இஸ் வெரி கைண்ட். போஸ்ட் கோவிட் ஒன் a few trophies. God is very kind. Vicky, if you are okay with it, we can go with the final thoughts. டெஃபினெட்லி பிடாக், வெரி வெல் டன். இந்த கொஸ்டின் கேட்டவரோட பேர் தெரியல, நீங்க கண்டிப்பா வீடியோவை பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பேர் என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் இந்த கொஸ்டினை கேட்டேன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், திருப்பி முடிஞ்சா ரிப்ளை பண்றோம். வெரி வெல் டன் அபவுட் திஸ் செக்மெண்ட் பிடாக். இந்த கேமோட க்ளோசிங் தாட்ஸ் பிடாக். அதான் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, டு பி ஆனஸ்ட் வித் யூ, ஃபைனலி இந்தியா அந்த அன்சர்டைன் திங்கிங் ஹஸ் கான். திஸ் இஸ் கோயிங் டு பி த பிளேயிங் 11. இட்ஸ் நாட் அபவுட் த மார்ஜின் யூ வின், இட்ஸ் அபவுட் யூ பீங் சர்டைன் அபவுட் த ரோல் கிளாரிட்டி. யார் எங்க ஆட போறாங்க, என்னோட பேட்டிங் ஆர்டர் என்ன, என்னோட 5 bowler யாரு, என்னோட 6வது bowler யாரு, வாட் எவர் ஐ got, whether it is good enough, it is bad enough, I know my combination going to an important game. India has got 3 knockout games of any chance of lifting the World Cup. This is a quarter final followed by semi-final and a final. அப்படிங்கும்போது பாப்போம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு. we should say well played Zimbabwe அப்படின்னு. when India put a mammoth score of 256, ஒரு 120 ரன்ல தோத்துருந்தாங்கன்னா ஒரு மாதிரி இருந்திருக்கும். பெனட் played brilliantly where he was picked as a game changer by your very own Blas Vignesh. Zimbabwe can be happy, but at least அடுத்த மேட்ச் டாஸ் வின் பண்ண பேட்டிங் ஆடுங்கயா. you can really, if not beating South Africa, at least you can narrow down the margin. I want you to win. நீங்க தோக்கணும்னு நான் சொல்ல, யூ டோன்ட் ஹேவ் தி கூட்ஸ் டு பீட் தெம். ஒருவேளை அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணலாம், இன்ஜுரி வந்துட போது அது இதுன்னு. டேக் அட்வான்டேஜ் அவுட் ஆஃப் இட், பேட் ஃபர்ஸ்ட், புட் ரன்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் see whether you can surprise them. This is all we got for the review between India and Zimbabwe, which we expected India to beat Zimbabwe convincingly, which they did. The next acid test is going to be against the Caribbean run fest in Kolkata in Sunday. Before that, we are going to come back for another next very important game between England and New Zealand to be played in Premadasa Stadium. Until we come back and entertain you for that special episode with your very own 100% accurate Last Vignesh. Thanks a lot and bye-bye.